Hello friends, welcome to our channel Mechanical Motivator. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சில MCQ வந்து யூனிட் 2 ல பார்க்க போறோம். சோ பார்க்க போற டாபிக் வந்து projection of planes. சோ நான் ஒரு சில MCQ வந்து क्वेश्चन படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஆப்ஷன் சொல்லுவேன், அதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சோ வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க கேக்குறாங்கன்னா the second quadrant is in which position அப்படினு கேக்குறாங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம குவாட்ரண்ட் வந்து நாலா பிரிச்சுப்போம். சோ இது வந்து HP னா horizontal plane, DP னா vertical plane. சோ இது first quadrant, இது second, இது third, இது fourth. நமக்கு கேட்ட क्वेश्चन வந்து செகண்ட் குவாட்ரண்ட் என்ன பொசிஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க செகண்ட் குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா above HP and behind VP. சோ உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க, below HP behind VP, above HP behind VP, above HP in front of VP, below HP and in front of VP. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சோ கரெக்ட்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் B, அதாவது இட்ஸ் above HP and behind VP. இதுவே நீங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா above HP and in front of VP. இதே நீங்க தேர்ட் குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா below HP behind VP. நீங்க ஃபோர்த் குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா below HP and in front of VP. சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். சோ இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் MCQ ன்னு நம்ம சொல்லலாம். சோ செகண்ட் क्वेश्चन என்னன்னா the vertical plane is also called as dash அப்படினு கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் A வந்து ஸ்ட்ரெயிட் பிளேன், ஆப்ஷன் B வந்து பெர்பெண்டிகுலர் பிளேன், C வந்து ஃப்ரண்டல் பிளேன், D வந்து போல் பிளேன். இப்போ நம்ம வந்து ஆப்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் குவாட்ரண்ட் வெச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் if we have an object here, so this is an object, ஒரு பாயிண்ட் மாதிரி வைக்கிறேன். ஓகே, just consider this as a point. சோ ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்பவுமே நம்ம வந்து மேக்ஸिमम we will be following first angle projection. பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் நம்ம third angle projection ஃபாலோ பண்றோம். சோ யூனிவர்சலா அத நம்ம ஃபாலோ பண்றது. சோ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பொசிஷன் பார்த்தா நம்ம அப்சர்வர் வந்து எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு ரைட் டாப் எண்ட்ல இருப்பாங்க, அதாவது இந்த இடத்துல இருப்பாங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல பார்க்கறாங்க இப்படி. ஓகேங்களா? இப்போ பாயிண்ட் இருக்குனா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்றோம்னா இந்த ஆப்ஜெக்ட்ன்றது வந்து வெர்டிகல் பிளேன் மேல போடும். அதாவது இந்த வெர்டிகல் பிளேன் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்த வெர்டிகல் பிளேன்ன்றது ஹரிசாண்டல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. வேற மாதிரி சொல்லணும்னா இந்த வெர்டிகல் பிளேன் வந்து ஹரிசாண்டல், இந்த கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் நிக்கிறேன்றது கிரவுண்ட். சோ இத வந்து நீங்க வெர்டிகல் பிளேனா எடுத்துப்பீங்க, இந்த ஃப்ளோரை வந்து நீங்க ஹரிசாண்டல் பிளேனா எடுத்துப்பீங்க. சோ வெர்டிகல் பிளேன் வந்து it will be always perpendicular to horizontal plane. செகண்ட் திங் என்னன்னா அப்சர்வர் வந்து ரைட் ஹேண்ட் சைடுல பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் படி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வெச்சிருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் வியூ வந்து வெர்டிகல் பிளேன்ல விழும். அதாவது ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து வெர்டிகல் பிளேன்ல விழும். அதுக்கு அப்புறமா நம்ம ரொட்டேட் பண்ணிப்போம். அதெல்லாம் நம்ம இந்த கான்செப்ட்ல பார்த்திருக்கோம். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஃப்ரண்டல் வெர்டிகல் பிளேனுக்கு இன்னொரு நேம் வந்து ஃப்ரண்டல் பிளேன். ஏன் ஃப்ரண்டல் பிளேன் வந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து வெர்டிகல் பிளேன்ல விழுறனால இதுக்கு பேர் ஃப்ரண்டல் பிளேன். சோ வெர்டிகல் பிளேன் இஸ் ஆல்சோ கால்ட் as ஃப்ரண்டல் பிளேன். சோ தேர்ட் क्वेश्चन என்னன்னா the negative horizontal plane and positive horizontal plane makes dash angle with each other அப்படினு கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் A 90 டிகிரி, ஆப்ஷன் B 180, ஆப்ஷன் C 120 டிகிரி, ஆப்ஷன் D 270 டிகிரி. முதல்ல வந்து நெகட்டிவ் ஹரிசாண்டல் பிளேன், பாசிட்டிவ் ஹரிசாண்டல் பிளேன் என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த குவாட்ரண்ட்ல நீங்க பாக்குறீங்க, இங்க நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ இந்த பிளேன் பேர் வந்து பாசிட்டிவ் ஹரிசாண்டல் பிளேன், இந்த பார்ட் வந்து நெகட்டிவ் ஹரிசாண்டல் பிளேன். சோ நெகட்டிவ் ஹரிசாண்டல் பிளேன் வந்து இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது. பாசிட்டிவ் ஹரிசாண்டல் பிளேன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு பிளேனுமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஓகேவா? parallel to each other கூட சொல்லலாம். சோ இது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. சோ கிடைக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 180 டிகிரி. சோ பாசிட்டிவ் ஹரிசாண்டல் பிளேன் and நெகட்டிவ் ஹரிசாண்டல் பிளேன் will be making an angle of 180 டிகிரி. சோ ஆப்ஷன் வந்து B 180 டிகிரி. சோ fourth question என்னன்னா the line formed by intersection of principal plane is called as dash அப்படினு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் A வந்து projection line, ஆப்ஷன் B வந்து origin line, ஆப்ஷன் C வந்து line of intersection, ஆப்ஷன் D வந்து reference line. அதாவது என்ன கேக்குறேன்னா இந்த பிரின்சிபல் பிளேன் சொல்லுவாங்கல, சோ லைன் ஃபார்ம் பை இன்டர்செக்ஷன் ஆஃப் பிரின்சிபல் பிளேன். இப்போ இதுதான் பிரின்சிபல் பிளேன் பார்த்தா நம்ம இங்க ஒரு ஹரிசாண்டல் பிளேன் இருக்கு, இங்க ஒரு வெர்டிகல் பிளேன் இருக்கு. சோ நம்ம பேசிக்கலி எதை ரெஃபரன்ஸ் ஆயிருக்கோம்னா நார்மலா நம்ம when we start solving problems in lines or planes, நம்ம பேசிக்கா நம்ம என்ன எடுத்துப்போம்னா இந்த ஒரு லைன் எடுத்துப்போம். இதுதான் நம்ம ரெஃபரன்ஸ் லைன் சொல்லுவோம். இது நம்ம வந்து x y ன்னு சொல்லுவோம்.
ஸோ அதை என்ன அர்த்தம்னா VP வந்து மேலே இருக்கிற மாதிரியும் HP வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம். ஸோ we'll be getting the front view here and top view aboveன்ற மாதிரி front view above and top view belowன்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். அந்த horizontal plane வந்து 180 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த X Y சொல்றாங்க, இது பேர் வந்து ரெஃபரன்ஸ் லைன் சொல்லுவாங்க. ஸோ the line formed by intersection of principal plane is called as reference line. Fifth question என்னன்னா, the positive vertical plane and positive horizontal plane makes dash angle with each other in anti-clockwise direction. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பாசிட்டிவ் வெர்டிகல் பிளேன். சோ இது வந்து பாசிட்டிவ் வெர்டிகல் பிளேன், இது வந்து பாசிட்டிவ் ஹரிசாண்டல் பிளேன். இந்த ரெண்டு பிளேனுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அவங்க கொடுத்திருக்க வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இந்த மாதிரி வரும். இங்கே இருந்து இது வரைக்கும் வருது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். சோ இங்கே இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா நமக்கு 270 டிகிரி வரும். ஏன்னா இங்க ஒரு 90, இங்க ஒரு 90, இங்க ஒரு 90. சோ 270 டிகிரி வரும். இதுவே வந்து அவங்க வந்து கிளாக் வைஸா கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இப்படி போயிடலாம் ஈஸியா. இங்க இது வரைக்கும் போனா நமக்கு 90 டிகிரி இருக்கும். சோ ஆப்ஷன் வந்து டி. ஆன்டி கிளாக் வைஸ் கேட்டனால இது வந்து பாசிட்டிவ் வெர்டிகல் பிளேன், இது பாசிட்டிவ் ஹரிசாண்டல் பிளேன். ரெண்டுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் வந்து 270 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல, 90 டிகிரி கிளாக் வைஸ்ல. So sixth question என்னன்னா, in first angle projection the object is kept in which quadrant? So option A வந்து first quadrant, option B second, option D option C வந்து third, option 4 வந்து fourth quadrant. So as you all know very well, so first quadrant நமக்கு இதுதான் first quadrant. So object வந்து first நமக்கு object வந்து என்ன கேட்டிருக்காங்க, okay first angle projection object எங்க இருக்குன்னு. So first angle projection இங்க தான் இருக்கும் object. So object வந்து first angle projection னா first quadrantல தான் அந்த object வெச்சி ஆகணும். So option வந்து option A first quadrant. So seventh question என்னன்னா, first angle projection is recommended by dash அப்படினு சொல்லிருக்காங்க. என்னன்னா option A வந்து USA, option B வந்து ISI, option C வந்து Bureau of Indian Standard, option D வந்து ASME ன்னு சொல்லிருக்காங்க. So வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்றது first angle projection இது யார் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா Bureau of Indian Standard ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா USA and other countries எல்லாம் வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஃபாலோ பண்றாங்க. நம்ம கண்ட்ரில வந்து we follow only first angle projection. இது ரெக்கமெண்ட் பண்ணது வந்து Bureau of Indian Standard. So option C தான் கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம 8th क्वेश्चन பார்ப்போம். The position of the views with respect to the reference line will not change according to the quadrant in which the object may be situated. So will not change ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், நீங்க வைக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் லைனை வித் ரெஸ்பெக்ட் வைக்கிறீங்க, அது வந்து டிபெண்ட் ஆகாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். என்ன ரீசன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ வியூ வந்து வைக்கிறோம், பொசிஷன் ஆஃப் தி வியூ வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் லைன் வச்சோம்னா கண்டிப்பா அது டிபெண்ட் ஆகும். எந்த குவாட்ரண்ட்ல நம்ம வைக்கிறோமோ அதை டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும். எதனாலன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு, நம்ம இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், இதை நம்ம ரெஃபரன்ஸ் டு HP ஆர் VP தான் நம்ம சொல்லுவோம். வச்சதுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸா வந்து அது டிபெண்டா தான் இருக்கும். அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம ரெஃபரன்ஸ் பிளேனை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ வந்து ஆப்ஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ 9th क्वेश्चन என்னன்னா, in first angle projection the front view will be below top view ன்னு சொல்றாங்க. சோ முதல்ல நம்ம கான்செப்ட் உள்ள போயிடுவோம். சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட்ட அப்சர்வர் எங்கன்னு பார்க்கறாங்க. சோ பார்க்கறப்போ இந்த ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து வெர்டிகல் பிளேன்ல விழும். இந்த ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து வெர்டிகல் பிளேன்ல விழும். இந்த ஆப்ஜெக்ட்டோட டாப் வியூ இருக்குல்ல, இங்கேன்னு பார்த்தா டாப் வியூ, அது வந்து ஹரிசாண்டல் பிளேன்ல இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ஹரிசாண்டல் பிளேனை நம்ம 90 டிகிரி ரொட்டேட் பண்ணுவோம். we will be rotating for 90 டிகிரி. சோ 90 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா டாப் வியூ வந்து கீழ வந்துரும். சோ ஃப்ரண்ட் வியூ மேல இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம பார்த்த கான்செப்ட். சோ இங்க வாங்க, இங்க ரெஃபரன்ஸ் லைன் இருக்கு. சோ XY ன்றது ரெஃபரன்ஸ் லைன், வெர்டிகல் பிளேன் ஹரிசாண்டல் பிளேன், வெர்டிகல் பிளேன் above இருக்கு, ஹரிசாண்டல் கீழ இருக்கு. ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து வெர்டிகல் பிளேன்லயே வந்துரும். அதனால தான் நம்ம ஃப்ரண்ட் வியூ வந்து வெர்டிகல் பிளேன்ல இருக்கும். அதே மாதிரி டாப் வியூ அந்த டாப் வியூ வந்து HP ல விழும். நம்ம ரொட்டேட் பண்ணாலும் கீழ வந்துரும். சோ டாப் வியூ கீழ கிடைக்கும். சோ இவங்க சொன்னபடி பார்த்தா ஃப்ரண்ட் வியூ வந்து டாப் வியூக்கு கீழ இருக்குன்றாங்க. சோ வந்து ஆப்ஷன் வந்து क्वेश्चनல வந்து ஃபால்ஸ் தான் ஆன்சர். ஏன்னா இந்த ஃப்ரண்ட் வியூன்ற டாப் வியூக்கு மேல இருக்கு. சோ நமக்கு இங்க கிடைக்கிறது ஃப்ரண்ட் வியூ, இங்க கிடைக்கிறது டாப் வியூ. சோ டாப் வியூன்றது ஃப்ரண்ட் வியூக்கு கீழ இருக்கணும். சோ 10th क्वेश्चन பாப்போம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in first angle projection the dash lies between dash and dash.
ஸோ வந்து 3 டேஷ் இருக்கு. நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றப்போ இன்னும் கிளியரா புரியும். ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆப்ஜெக்ட், ப்ரொஜெக்ஷன் பிளேன், அப்சர்வர். ப்ரொஜெக்ஷன் பிளேன் பி வந்து ப்ரொஜெக்ஷன் பிளேன், ஆப்ஜெக்ட், அப்சர்வர். அப்புறம் ரெஃபரன்ஸ் லைன், சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ரெஃபரன்ஸ் லைன், சைட், லெஃப்ட் சைட் வியூ, ரைட் சைட் வியூ. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நான் 1 செகண்ட் கொஸ்டின் படிச்சுட்டு இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு. இப்போ இதெல்லாம் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் இஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு நடுவுல இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் பிளேன் சொல்லுவாங்க. இங்க வந்து அப்சர்வர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் கொஸ்டின் ஆல்ரெடி படிக்கிறேன். In first angle projection, the dash in the அது வந்து ஆப்ஜெக்ட் வரும். the dash in இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வரும். the object lies between the projection plane and the observer. so option A வா தான் இருக்கும். ஓகேங்களா, சோ நான் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் படிச்சப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பட் கான்செப்ட் படி இந்த ஆப்ஜெக்ட்ன்றது ப்ரொஜெக்ஷன் பிளேனுக்கும் அப்சர்வருக்கும் நடுவுல இருக்குன்றது மட்டும் புரிஞ்சாலே போதும். If you feel this video is useful means then you can share with your friends and do subscribe my channel Mechanical Motivator subscribe பண்ணீங்கன்னா so EG ரிலேட்டடா வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா MCQ வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோட எல்லா யூனிட்டுக்கும் நான் அப்லோட் பண்ண பார்க்கறேன். so கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thanks for watching this video. Have a great day.